it will take n steps to reach the top. So ஒரு staircase இருக்கு, அந்த staircaseல n steps. For example, let's take 4 steps to reach the top. இங்கிருந்து இது first step, இது second step, third step, fourth step reach the top அப்படின்னு இருக்கு. So each time you climb, நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் இல்லைனா ரெண்டு ஸ்டெப் எடுக்கலாம். ஓகே, in how many distinct ways you can climb the top? எத்தனை விதமா மேலே போகலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை விதமாக மேலே போகலாம் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுத்து அப்படி தான் மேலே போக முடியும். செகண்ட் ஸ்டெப்புக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து அப்புறம் இன்னொரு ஸ்டெப் எடுக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் ரெண்டு ஸ்டெப் எடுக்கலாம். அப்போ ரெண்டு விதமாக மேலே போகலாம். ஓகே, இப்போ இங்கே வந்து கரெக்டாக இப்போ இந்த இடத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்னா, இங்கே ப்ரீவியஸ் ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வரலாம், இல்லைனா இங்கே வந்து இங்கேருந்து ஒரே ஸ்டெப்பில் வந்துடலாம். அப்போ இங்கே எத்தனை விதமாக வரலாம் ப்ளஸ் இங்கே எத்தனை விதமாக வரலாம், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கே எத்தனை விதமாக தெரிஞ்சிடும். கரெக்டாக இது ஸோ 2 + 1 3. அப்போ இங்கே எப்படி வரலாம், ப்ரீவியஸ் ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வரலாம், இல்லை அதுக்கு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி இருந்து ரெண்டு ஸ்டெப் எடுத்து வரலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அப்போ இங்கே வந்து தான் இங்கே வர முடியும். அப்போ இங்கே எத்தனை விதமாக வரலாம் ப்ளஸ் இங்கே எத்தனை விதமாக வரலாம், அதுதான் இங்கே வரும். இதுதான் வந்து பாட்டம் அப் அப்ரோச், பாட்டம் அப் இன் சால்விங் எ ப்ராப்ளம். ஓகே, இது உன்னதமாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, டாப் டவுன் அப்ரோச் என்னென்னா, இது டாப் லெவல்லேருந்து இங்கேருந்து எத்தனை விதமாக மேலே போகலாம் அப்படின்னா ஒரு விதமாக மேலே போகலாம். இங்கேருந்து ஆப்வியஸாக இங்கே ஏறி அப்புறம் மேலே போகலாம், இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகலாம். இங்கே ரெண்டு விதம் மேலே போகலாம். அப்போ இந்த இடத்துல எத்தனை விதமாக மேலே போகலாம், நீ எப்படியும் இங்கே ஏறிட்டு இல்லைனா இங்கே ஏறி தான் மேலே போக முடியும். அப்போ இது எத்தனை விதமாக மேலே போகலாம் ப்ளஸ் இது எத்தனை விதமாக மேலே போகலாம் 3. அதே மாதிரி இங்கே வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5. இப்படியும் ரிட்டர்ன் பண்ணலாம். இது டாப் டவுன் அப்ரோச். இப்படியும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். இப்போ டாப் டவுன் அப்ரோச்சில் சால்வ் பண்ணும்போது 4 ஸ்டெப்புக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து எத்தனை விதமாக மேலே போகலாம் அப்படின்றது யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து எத்தனை விதமாக மேலே போகலாம் ப்ளஸ் செகண்ட் ஸ்டெப்லேருந்து எத்தனை விதமாக மேலே போகலாம், இது நமக்கு தெரியாது. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து எத்தனை விதமாக மேலே போகலான்றது நமக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து எத்தனை விதமாக மேலே போகலாம் அப்படின்றது செகண்ட்லேருந்து எத்தனை விதமாக மேலே போகலாம் ப்ளஸ் தேர்ட்லேருந்து எத்தனை விதமாக மேலே போகலாம். இப்போ செகண்ட்லேருந்து எத்தனை விதமாக மேலே போகலான்றது நமக்கு தெரியாது. அப்போ தேர்ட்லேருந்து ஃபோர்த்துலேருந்து, இது ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துலேருந்து. ஓகே, தேர்டுனா ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துலேருந்து. ஓகேவா, இப்போ 4 ஸ்டெப்புக்கு மேலே கிடையாது. இப்போ 4வது ஸ்டெப்லேருந்து எத்தனை விதமாக மேலே போகலான்றது நமக்கு தெரியும், விச் இஸ் 1 டைம் மேலே போகலாம். 5th ஸ்டெப்பே கிடையாது, அப்போ இது 0 டைம்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1. அப்போ 3லேருந்து ஒரு விதமாக நம்ம மேலே போகலாம். அப்போ 3லேருந்து ஓகே 3லேருந்து டோட்டலாக ஒரு. இப்போ செகண்ட்லேருந்து எத்தனை விதமாக மேலே போகலாம் அப்படின்னா, இது ப்ளஸ் 4லேருந்து 1. ஓகே, அப்போ செகண்ட் ஸ்டெப் இந்த இடத்துல இருந்து இதையும் ஆட் பண்ணால் 2 விதமாக மேலே போகலாம். ரைட், இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து இங்கேயே பார்த்துட்டோம், ஒரு விதமாக மேலே போகலாம். ஓகே, இப்போ நம்ம 1லேருந்து பார்க்குறோம். ஓகேவா, இந்த இடத்துலேருந்து கரெக்ட். ஸோ ஒரு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இங்கிருந்து 3 விதமாக மேலே போகலாம். ரைட், இப்போ செகண்ட் ஸ்டெப்லேருந்து எத்தனை விதமாக மேலே போகலாம் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 2 விதமாக மேலே போகலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல. ரைட், அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டலாக 5 டைம்ஸ் 5 விதமாக மேலே போகலாம். ஸோ திஸ் இஸ் த டாப் டவுன் அப்ரோச். ஓகே, ஸோ இதை எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக தேவை அப்படின்னா, ஸோ இதுக்கு இந்த ரிகர்ஷன் ட்ரீ இருக்குல்ல, அந்த ரிகர்ஷன் ட்ரீக்கு நம்ம எப்போதுமே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிப்போம். இது ரிட்டர்ன் என்ன பண்ணணும், இட் ஹாஸ் டு ரிட்டர்ன் இன்ட், ரைட்டா. ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் எது வேணால் வச்சுக்கலாம். இங்கேருந்து எத்தனை விதமாக மேலே போகலாம் அப்படின்றதுக்கு ஒரு வேரியபிள். ஓகே, ரைட். ஸோ நான் இனிஷியலாக பாஸ் பண்ணும்போது ஐ வில் கால் திஸ் ஃபங்க்ஷன் ஃபார் 0. கரெக்ட். இப்போ இதே மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது பேஸ் கண்டிஷன் என்னன்னு பார்க்கணும். பேஸ் கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதுதான் முதல்ல எழுதணும். பேஸ் கண்டிஷன் என்னன்னா, இஃப் I is equal to n அப்படின்னா what I have to return, n-க்கு ஈக்குவல் இருந்தால் ஒரு விதமாக மேலே போகலாம். I have to return 1. இல்லை if I is greater than n
என்னோட அதிகமாக போகலாம். அந்த டைமில் ரிட்டர்ன் 0, அதாவது 5 வந்துச்சு அப்படின்னா. கரெக்ட். இந்த இடத்துல நான் வேறு என்ன பண்ணணும்? அந்த இடத்துல I have to call for I plus 1 and I plus 2. கரெக்டா? You have to call the same function for I plus 1. அப்புறம் I have to call the same function for I plus 2. இது ரெண்டுத்தையுமே கால் பண்ணுறியா? இது ரெண்டு என்ன வேல்யூ ஒன்று கொடுக்குதோ ரெண்டுத்தையும் என்ன வேல்யூ கொடுக்குதோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் மேலே கொடுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஆட் போத் தீஸ் வேல்யூஸ் and just return. Correct. அப்ப இது ரெண்டும் ஆட் பண்ணி இங்க மேல கொடுக்கும். ஓகேவா? சோ அப்புறம் இங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணி மேல கொடுக்கறியா? அத ரிட்டர்ன் பண்ணும்போது இங்க வந்துருமா? then you will call for write. ஓகே. சோ இது எப்படி வர்க் ஆகுதுன்னு நான் சொல்றேன். சோ as usual recursion தான். It will be like calling the same function again and again. Right? நம்ம நார்மலா recursion பண்ணுவோம் பாத்தீங்களா? ரைட். இப்போ நம்ம என்னத்துக்கு கால் பண்றோம்? 0க்கு கால் பண்றோம். கரெக்ட்டா? அது என்ன கால் ஆகும்? ஃபர்ஸ்ட் 1க்கு கால் ஆகும். அப்புறம் 2க்கு கால் ஆகும். கரெக்ட். இங்க வந்து அதே மாதிரி கால் பண்ணிட்டே போய் எங்க முடியும்? 3க்கு கால் ஆகும். கரெக்டா? if we copy it again and again, 1க்கு ஃபர்ஸ்ட் 1க்கு கால் ஆகும், 2க்கு கால் ஆகும், அப்புறம் 3க்கு கால் ஆகும், 4க்கு கால் ஆகும். கரெக்டா? 4க்கு கால் ஆயிட்டு இங்க 1 ரிட்டர்ன் ஆகுதுல, மேல போனதுக்கு அப்புறம் என்ன? I plus 2 5க்கு கால் ஆகும். 5க்கு கால் ஆனா 0 ரிட்டர்ன் ஆகும். இங்க 1 0, இது ரெண்டும் ஆட் ஆகி மேல ரிட்டர்ன் ஆகும். கரெக்டா? அப்புறம் ரைட் சைடு கால் ஆகும். ரைட். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதுதான் அந்த ரிகர்ஷன் ட்ரீ. ரைட். எப்பவுமே நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி 2 டைம் கால் பண்ணணும்னா உங்க ரிகர்சிவ் டைம்ல 2 கால் இருந்துச்சு அப்படின்னா இங்க நீ 2 டைம் கால் பண்ணிருக்கணும். ரைட். ஸோ ஃபைனலாக என்ன ஆகும்? இங்கே எல்லாமே வந்து ஃபைனலாக இங்கே வந்துருக்கும். கரெக்டா? ஸோ ஃபைனல் ரிட்டர்ன் இங்கே வரும். இங்கே உனக்கு என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். 0க்கு கால் பண்ணது. ரைட். லெட்ஸ் ட்ரை டு சப்மிட் அண்ட் see. ஸோ ஒரு இஷ்யூ என்னன்னா நம்ம என்ன பாஸ் பண்ணல. ஸோ அப்போ என்ன வந்து இங்கே இல்லை. ஸோ என்னையும் இங்கே பாஸ் பண்ணணும். இல்லைன்னா அது என்ன காமனாக வைக்கணும். நீ என்ன செக் பண்ணுறோம்ல, என்னே இல்லை பார். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே எரர். compilation error. DFS method DFS in class version cannot be applied to given types. இந்த இடத்துலயும் நம்ம என்ன பாஸ் பண்ணணும்? ஒரு வாட்டியும் கால் பண்ணும் போதும் அதுல 2 ஆர்குமெண்ட் இல்ல, ஒரு ஆர்குமெண்ட் தான் போடுறோம். ஓகே. 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 ஸோ இப்படியும் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் கால் ஆகும். கரெக்டா? ஆனால் டைம் லிமிட் எக்ஸீடட். ஏன் டைம் லிமிட் எக்ஸீடட்? பிகாஸ் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன? n என்னவோ அத்தனை லெவல் வரைக்கும் இங்கே கால் ஆகும். ரைட். இப்போ n என்னன்னா, இப்போ n வந்து 4ன்னு வச்சுக்கோ. இங்கே பாரு, அப்போ கடைசி லெவல் என்ன இருக்கும்? 2^4 டைம்ஸ் கால் ஆயிருக்கும். திருப்பி. ஸோ 2n இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஒரு வாட்டியும் கால் பண்ணும்போது ஸ்டாக் அலோகேட் ஆகுமா? ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போதும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வேரியபிள்ஸ்க்கும் திருப்பி ஸ்டாக் அலோகேட் ஆகுமா? அப்போ 2n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் 2n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா ஒரு லெவல்லையும் பாரு, இது 2^1, இங்கே எத்தனை வரும்? 2^2, இங்கே 2^3. அத்தனை நோட்ஸ் இருக்குமா? ஏன்னா ஒன்று 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒன்றுக்கு 2 கிளம்புதுல, அப்போ இங்கே 2^4 அத்தனை நோட்ஸ் இருக்கும் லீஃப்ல. ரைட். ஸோ தட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இதை எப்படி குறைக்கலாம்? ஹவு டு மேக் இட் எஃபிஷியன்ட்? ஸோ இதை வந்து எஃபிஷியண்டாக பண்ணுறது எப்படின்னா, இந்த இடத்துல நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டா?
இந்த 2 கண்டுபிடிச்சு திருப்பி போய் இங்கே திருப்பி கால் பண்ணி 2 கண்டுபிடிக்கிறோம், which is not right. அப்போ இங்கே 2 கண்டுபிடிச்சதை நம்ம எங்கேயாவது ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா then it will be easy. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கேயாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு I will declare an array. ஓகே, 0க்கு ஸோ I will declare an array called cache, ரைட். அது வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்தவொடனே மெமரி அலோகேட் பண்ணிடுறேன். cache is equal to new int of n. n எத்தனை நம்பர்ஸோ அத்தனை நம்பர்ஸுக்கு மெமரி அலோகேட் பண்ணிட்டேன். அப்புறம் அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா arrays dot fill of cache -1 எல்லாத்துலேயும் -1 ஃபில் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த வேல்யூ வந்து எதுக்குமே வந்து -1 இருக்குது, அதில் அத்தனை தடவை -1 இருக்காது. -1 ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா -1 இருந்துச்சுன்னா ஃபில் ஆகலான்னு அர்த்தம், -1 இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் இருந்தால் ஃபில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அந்த என்ட்ரி. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ காமன், இந்த கேஷ்ன்றது காமன் ஃபார் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் இந்த கிளாஸ். ஓகே, அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணிட்டேன், -1 ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் ஒன்று கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அதை கரஸ்பாண்டிங் கேஷில் போய் ஸ்டோர் பண்ணிடுறேன். ரைட், கேஷில் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ அந்த கேஷில் ஏற்கனவே வேல்யூ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட் ஈக்குவல் டு -1 என்ன அர்த்தம்? வேல்யூ இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? நான் திருப்பி ரிகர்ஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ தட் இட் நாட் கோ ஃபார் ரிகர்ஷன். இங்கே ஒரு வாட்டி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு திருப்பி போகாது, அந்த கேஷில் இருக்கும்ல வேல்யூ அது கொடுத்துரும். நான் கேஷில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த கேஷை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். கரெக்ட். ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நம்பருக்கு ஒரு தடவை தான் கால்குலேட் ஆகும். கரெக்ட். n ஸ்டெப்ஸ்னா ஒன் டைம் யூ கால்குலேட், நெக்ஸ்ட் டைம் யூ வில் நாட் கால்குலேட், யூ வில் யூஸ் ஃப்ரம் த ஸ்டோர்டு டேட்டா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீ டைனமிக் ப்ரோக்ராமிங் டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லலாம். ஏன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் தானே, நீ இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இதை எடுத்து வச்சு இதை கண்டுபிடிக்கிற, கரெக்டாக? அப்படி சொல்லலாம். இல்லைனா மீமைஸ் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த வேல்யூ நீ ஸ்டோர் பண்ணிக்கிற, மீமைசேஷன் சொல்லலாம். ஓகே, ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வில் பி ஆர்டர் ஆஃப் n. எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குதோ அத்தனை வாட்டி தான் கோடு ஓடும். இங்கே பார், போன வாட்டி டைம் எக்ஸீடட் வந்துச்சு, ரைட்? இப்போ நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுனால இட் இஸ் 100%. ஸோ அடுத்த அப்ரோச் என்ன அப்படின்னா இட் இஸ் ஸோ சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் அப் அப்ரோச். என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு ஒரு தடவையில் போகலாம், செகண்ட் ஸ்டெப்புக்கு 2 தடவையில் போகலாம், தேர்ட் ஸ்டெப்புக்கு இது 2த்தையும் ஆட் பண்ணால் 3 தடவையில் போகலாம், இதுக்கு 4 தடவையில் போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 + 3 5 டைம்ஸில் போகலாம். ஸோ இது நமக்கு தெரியும் ஏற்கனவே இந்த 2 வேல்யூ, அதை நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடலாம். உங்களுடைய கேஷ் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ ஐ வில் ஹாவ் n + 1. இதில் n வரைக்கும் நமக்கு தேவை, 0லேருந்து n வரைக்கும் தேவை, 4னா 4 வரைக்கும் தேவை. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் என் கேஷில் பொறுத்த வரைக்கும், கேஷில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஒரு விதமாக போகலாம், கேஷில் செகண்ட் ஸ்டெப்பை 2 விதமாக போகலாம். எனக்கு இப்போ எனக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வேணும்? இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் கண்டுபிடிச்சிட்டேன், அப்போ எனக்கு தேர்ட் ஸ்டெப்லேருந்து வேணும். 3லேருந்து n வரைக்கும். ஓகே, எனக்கு கேஷ் ஆஃப் 3 வேணும், கரெக்டாக? அப்போ கேஷ் ஆஃப் ஐயை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் 2 இதை வந்து i-1 ப்ளஸ் கேஷ் ஆஃப் i-2 இதை 2த்தையும் ஆட் பண்ணி கேஷ் ஆஃப் i கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட். இப்போ நான் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? ஃபைனலாக எந்த நம்ம எனக்கு எத்தனை தடவை போகலான்றது கேஷ் ஆஃப் n இருக்கும், கரெக்டா? ஸோ கேஷ் ஆஃப் n ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது 2த்தையும் முதல்ல ஸ்டோர் பண்ணிட்டோம், இது எப்படி கண்டுபிடிக்கும்? இது 2த்தையும் ஆட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டேன்.
இது எப்படி கண்டுபிடிச்சேன்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதை கண்டுபிடிச்சிட்டேன். ஃபைனலாக லூப் முடிஞ்சு வந்துடுமா எனக்கு? அப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடும். அப்போ இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லை. இங்கே கேஷ் இந்த டிக்ளரேஷனும் தேவையில்லை, ஏன்னா குளோபலாக தேவையில்லை, அந்த ஃபங்க்ஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அது மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த இடத்துல அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் வருது. ஏன் வருதுன்னா, 2 ஸ்டெப்பு எத்தனை விதமாக போகலாம் அப்படின்னா, யூ ஆர் ட்ரைங் டு அசஸ் 2 + 1 3 தான் கரெக்டாக. இப்போ நம்ம ஒரே ஸ்டெப்பு தான் இருக்குது. இன்புட் 1, n = 1 அப்படின்னா அந்த இதை மட்டும் இங்கே ஹேண்டில் பண்ணிடணும். இஃப் n = 1 அப்படின்னா ஒரே ஸ்டெப் இருக்குன்னா you can go in one way, correct? ஸோ அந்த டெஸ்ட் கேஸ் மட்டும் ஃபெயில் ஆகிருக்கு. ஓகே, நவ் ஆல் டெஸ்ட் பாஸ். இப்போ இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு அரே வச்சுக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஒரு விதமாக போகலாம், செகண்ட் ஸ்டெப் 2 விதமாக போகலாம், தேர்ட் ஸ்டெப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 3 விதமாக போகலாம், ஃபோர்த் ஸ்டெப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 5 விதமாக போகலாம், ஃபிஃப்த் ஸ்டெப் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 8 விதமாக போகலாம். இது தானே போட்டுட்டு வரோம். இப்போ இதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு இந்த 2 வேல்யூ இருந்தால் போதும்ல. எதுக்கு இந்த வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்? தேவையில்லைல்ல. அப்போ 2 வேல்யூவை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணால் போதும். ஸோ அது இன்னும் மோர் சிம்பிள். என்னன்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ 1ல் ஆரம்பிக்குது, செகண்ட் வேல்யூ 2ல் ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தேர்ட்ல இருந்து n வரைக்கும், less than or equal to n, correct? I plus plus. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ is equal to 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு இந்த 1 தானே, அதெல்லாம் 1ல் வச்சுப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பேன்? நெக்ஸ்ட் வேல்யூ will be equal to ஃபர்ஸ்ட் வேல்யூ ப்ளஸ் செகண்ட் வேல்யூ. நவ் அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூக்கு வந்துடணும், செகண்ட் வேல்யூ தேர்ட் வேல்யூக்கு போயிடணும், அதான் நெக்ஸ்ட் வேல்யூக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூக்கு வந்துடணும், செகண்ட் வேல்யூ அதுக்கு அடுத்த இருக்கிற வேல்யூக்கு போயிடணும். ஸோ செகண்ட் 3க்கு வந்துடும், ஃபர்ஸ்ட் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி திருப்பி நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். இதே மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிட்டே போகிறேன். ஃபைனலி யூ கேன் ரிட்டர்ன் நெக்ஸ்ட். ஓகே, இது 1 இருந்தால் கூட நமக்கு இந்த n = 1 வந்துடும். இப்போ n = 2னா எத்தனை விதமாக போகலாம்? 1னா இந்த லூப்பே ஓடாது, கரெக்டா? வெளியே வந்து நெக்ஸ்ட் 1ன்னு ரிட்டர்ன் ஆகிடும். ஆனால் n = 2னா 2 விதமாக போகலாம்ல. ஓகே, அப்போ இங்கே ஒரு கண்டிஷன் போட்டுடலாமா? இஃப் n is less than or equal to 2, 1னா ஒரு விதமாக போகலாம், 2னா 2 விதமாக போகலாம். ரிட்டர்ன் n. ஓகே, now also all that is case passed. ஓகே, இப்போ நம்ம பாரு, இது ஸ்பேஸ் ஆப்டிமைஸ்ட், நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். இதுவும் பாட்டம் அப் அப்ரோச் தான். அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒரு வாட்டி லூப் அடிக்கிற ஆர்டர் ஆஃப் n, நோ ஜீரோ ஆர்டர் ஆஃப் 1 ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, இது நீங்கள் ரிகர்ஷனில் போடும்போது டாப் டவுன் ஆப்ரேஷனில் யூ ஆர் யூசிங் ரிகர்ஷன், ரைட்? ஸோ எனிவே தேர் வில் பி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.